இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே இறை பிரசன்னத்தோடு இறை வார்த்தையோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை கொடையின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக கொடுத்திருக்கிறார். எனவே முக மலர்ச்சியோடு புன்னகையோடு இந்த நாளை தொடங்கி இறைவனோடு இணைந்து பயணிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7-15 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக இந்த வாரம் முழுவதுமே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுமே அறிவுரையாக கூறிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு அறிவுரைகளையும் பார்க்கிற பொழுது அவை எல்லாமே சீடத்துவ வாழ்வுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே சிறப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். முதலில் தொடக்கத்திலே சொல்லுகிறார், புற இனத்தாரை போன்று நீங்கள் பெருமைக்காக ஜெபிக்க வேண்டாம். அவர்கள் பயன்படுத்துகிறது போன்று நிறைய வார்த்தைகளை உங்களுடைய ஜெபங்களிலே பயன்படுத்தாதீர்கள், அப்படி பிறரை ஏமாற்றாதீர்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அழகாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இந்த ஜெபம் தான் கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமாக இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஒரு ஜெபமானது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வாறு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வார்த்தைகளை அடுக்கி கொண்டு போவதனால் நாம் பெரிய கடவுளுடைய மக்கள் என்று சொல்ல முடியாது. வார்த்தையை அழகுபடுத்தி கொண்டு அதை அலங்காரப்படுத்தி கொண்டு விதவிதமாக மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போன்ற ஜெபங்கள் கடவுளுடைய அருளை மக்களுக்கு பெற்று கொடுக்காது. மாறாக நம்முடைய ஜெபம் கூட எளிமையாக இருக்க வேண்டும், குறைவாகவே இருக்க வேண்டும். அதிகமான வார்த்தைகளை ஒரு சிலர்லாம் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி கோட் பண்ணுவாங்க, மற்ற வாழ்க்கையில சாதித்தவர்களுடைய கொட்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து சொல்லுவாங்க. பைபிள் வசனங்களை தாறுமாற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தன்னுடைய அறிவை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்துல கூட அந்த ஒரு அலங்காரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஜெபங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறாரா என்று நினைக்கிறீர்களா? இல்லை, எளிமையான ஒரு ஜெபம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு ஜெபம். அந்த ஜெபம் என்றாலே அது ஒரு உறவு. பிரியமானவர்களே, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஐக்கியப்படுத்துவது. நம்ம உறவினர்கிட்ட போறோம், போய் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அதிக நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் பேசுவோம், திரும்ப அவங்களுக்கு கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு விதவிதமா சமையல் செஞ்சு கொடுப்போம், அவங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவோம். இதுதான். அப்ப ஒரே இடத்துல உட்கார வச்சு மணிக்கணக்கா நம்ம பேசிக்கிட்டே இருந்தா ஐயோ வந்துட்டாண்டா அருவ கேஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை போலத்தான் நம்ம பேசுகிறது, ஜெபிக்கிறது கடவுளோடு உள்ள ஒரு உறவு. கடவுள்கிட்ட நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்ம புரிந்து கொள்ளாம நம்ம எதற்காக பேசுறோம், என்ன தேவைக்காக பேசுறோம், அளவோடு பேசி வளமோடு வாழணும். இதைத்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையில என்ன பார்க்கிறோம், அவர் போதிக்க செல்லுகிறார். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை போறாரு, அப்படியே சுத்திட்டு கிராமமா போயிட்டு உள்ள உட்காந்துறாரு. அப்ப சீடர்கள்லாம் கேட்கிறாங்க, அவருடைய நண்பர்கள் கேட்கிறாங்க, நம்ம பிரிச் பண்ண தானே போனோம், கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்க போனோமே, ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி வந்துட்டீங்களே, இதுல என்ன நீங்க நற்செய்தி அறிவிச்சீங்க, ஒண்ணு கூட கையில பைபிள் கூட கொண்டு போகலையே, நிறைய பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்ல நம்ம பேச்சு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு போதனையாக இருக்கிறது, ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. நம்ம செஞ்சு வந்தோம் இல்லையா, அவங்க பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் பார்த்தாங்க, ஐயோ யாரும் தெய்வீகமா போறாங்களே, அமைதியா போறாங்களே, ரொம்ப எளிமையா இருக்கிறாங்களே, பிச்சை எடுக்கிறாங்களே, இதெல்லாம் அதுதான் நற்செய்தி. அப்ப வார்த்தையை குறைத்து விட்டு நம்ம வாழ்வை மேம்படுத்த வேண்டும், வாழ்வாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிறப்பாக இந்த நற்செய்தியிலே அழகான ஒரு பகுதியை கூறுகிறார். பிரியமானவர்களே, அதெல்லாம் சொல்லிட்டு வார்த்தையை குறைத்து கொள்ள சொல்லிட்டு ஜெபம் இப்படி செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்றாரு.
முதல்ல ஆண்டவரை வாழ்த்துங்க. பிறகு உங்களுடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அது போதும். அதை விட சிறந்தது மன்னிப்பு கேளுங்க. நாங்கள் எங்களை மன்னிப்பதை போன்று பிறரையும் மன்னிக்கணும் அப்படின்னு கேளுங்க. அந்த மன்னிப்பு நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறது. நாம் பிறரை எப்பொழுது மன்னிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நாமும் மன்னிப்பை பெறுகிறோம் என்ற ஒரு கருத்தையும் இறுதியிலே அந்த ஜெபத்திலேயே சொல்லுகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்திரளும். எங்களுக்கு எதிராக நாங்கள் தீமை செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பதை போல எங்களையும் மன்னித்தரலும். இப்படி இந்த ஜெபம் எப்படி அழகா போகுது பாத்தீங்களா? முதல்ல விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி இந்த மண்ணுலகத்துக்கு வேணும், வரணும். அந்த ஆட்சி எங்களுக்கு இருந்தால் போதும். இன்று எங்களுக்கு அன்றாட உணவை கொடுத்திடணும். இந்த நாளில எனக்கு போதுமான உணவு, நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு நம்ம சேர்த்து வைப்பதை விட இன்று எனக்கு தேவையானது உணவு, பொருள், வசதி, பணம் இன்று மட்டும் எனக்கு இருந்தால் போதும். அந்த நாளில நான் வாழ்வதற்கு இதுதான் எனக்கு தேவை. இப்போ இன்னைக்கு தேவை. அப்ப நான் பிறரையும் மன்னிக்கணும். எனது குற்றங்களை இயேசு எப்படி மன்னிக்கிறீரோ அதே போன்று நானும் பிறரை மன்னிக்க எனக்கு ஒரு நல்ல மனப்பான்மை கொடும் என்ற ஒரு அருமையான ஒரு ஜெபம். பிரியமானவர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இவ்வாறு ஜெபியுங்கள், மாறாக புற இனத்தாரை போன்று பெருமைக்காக வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகாதீர்கள் என்ற ஒரு உயர்ந்த பண்பை, சிறந்த பண்பை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை நமக்கும் இன்றும் கற்றுக் கொடுத்து தான் இருக்கிறார். நாமும் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபித்து எளிமையான ஒரு வாழ்வு செயலிலே அதிகமாக காண்பிக்க தொடர்ந்து இந்த நாளிலே இறைவனோடு இணைந்து பயணிப்போம். இப்பொழுது இந்த நாளை கண்களை மூடி இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து தொடங்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அப்பா, இதோ சிறப்பாக இந்த நாளை உமது பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று சிறப்பாக புனித ரோமால்டு துறவு மட தலைவர் நினைவு நாளை திரு அவையானது கொண்டாடுகிறது. இதோ இந்த புனிதர் வாழ்ந்த பொழுது துறவு மடத்தின் தலைவராக இருந்து நல்ல முறையில் தனது துறவிகளை ஆன்மீகத்திலும் பொது சேவையிலும் வளர்த்ததை போன்று நாங்களும் எங்களுடைய பணி வாழ்விலே, எங்களுடைய பயண வேளையிலே நாங்கள் பிறருக்கு சாட்சி உள்ள மக்களாக, இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடும். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். உம்முடைய இரக்கத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் காட்டும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இதோ இந்த மாதமானது தூய இருதய ஆண்டவருடைய மாதமாகவே இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் ஒவ்வொரு குடும்பத்தில் பற்றியரை நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, வறுமையில் வாழுகிறார்கள், கடன் பிரச்சனையில் துடித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வியாதி? இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதா? மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், இன்று மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக பயந்து கொண்டிருப்பவர்கள், இன்னும் இந்த வியாதிக்காக பல மாதங்களாக, ஆண்டுகளாக மருந்து மாத்திரையுமே எனக்கு உணவாக இருக்கிறது, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி விடாதா என்று கண்ணீரோடு ஜெபிப்பவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திடும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து தூய்மையாக்கும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, தீய சாத்தானுடைய செயல்களால் அலைகழிக்கப்பட்டு இருக்கிற சோர்வுகள், உடல் வியாதிகள், இன்னும் உடலில் ஏற்படுகிற ஒரு விதமான ஒரு உணர்வுகள் எல்லாம் தீய அந்தகார சக்திகளுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. இன்னும் ஆண்டவரே, தங்களுடைய பகைவர்கள் மூலமாக பொறாமை, பகைவர் மூலமாக தீய பார்வை, பகைவர் மூலம் செய்கிற வஞ்சக செயல்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் தாக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். எங்கு சென்றாலும் என்ன பண்ணி செய்தாலும் தூய பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்தி அவர்களோடு இருந்து மகிழ்ச்சி நிறைவாக கொடுக்கட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக
இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் உங்களுக்காகவே ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.